ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பிரிவிலும் இணைக்கப்படுதல். எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனம். தன்னுடன் பணிபுரியும் தருணுடன் ஒரு செயல் திட்டத்தை செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்ட அசோக் ஒரு பெரிய சவாலை சந்தித்தான். அசோக்கும் தருணும் எப்போதுமே எதிரெதிரான எண்ணங்களை கொண்டவர்களாகையால் இதனை எப்படி செய்ய முடியும் என்று மலைத்து போய் இருந்தனர். இருவரும் மற்றவரின் கருத்துக்களை மதிப்பவர்களாக இருப்பினும் அவர்கள் இருவரின் அணுகுமுறைகளும் வேறுபட்டிருப்பதால் பிரச்சனை மிக அருகில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டனர். முரண்பாடுகள் தோன்றுவதற்கு முன்பு அந்த இருவரும் தங்களுடைய வேறுபட்ட கருத்துக்களை குறித்து தங்களுடைய மேலாளரிடம் கூறினர். மேலாளர் இருவரையும் வெவ்வேறு குழுக்களில் போட்டுவிட்டார். அது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு என்றாலும் அன்று அசோக் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டான். ஒன்றாக இணைந்திருப்பது என்பது எப்பொழுதும் இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்பதை மட்டும் குறிப்பதில்லை. இந்த உண்மையை ஆபிரகாமும் உணர்ந்திருக்க வேண்டும். பெத்தேலில் இருந்த அவனும் லோத்துவும் வெவ்வேறு வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆலோசனை கூறினான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை. அவர்கள் இருவரின் மந்தைகளுக்கும் போதிய இடமில்லை என்பதை அறிந்த ஆபிரகாம் புத்திசாலித்தனமாக அவர்களின் கூட்டு வாழ்க்கையை பிரிக்க ஆலோசனை கூறுகின்றான். முதலில் அவன் நாம் சகோதரர் என்பதை வலியுறுத்துகின்றான். வசனம் 8. லோத்துவிற்கு தன்னுடைய உறவினை நினைவுபடுத்துகின்றான். பின்னர் மிகப்பெரிய தாழ்மையை காட்டுகின்றான். தன்னுடைய உறவினரான லோத்து முதலாவது தேர்ந்தெடுக்கட்டும், வசனம் 9 என்று விட்டு கொடுக்கின்றான். ஆபிரகாம் மூத்தவனாக இருந்த போதும் ஒரு போதகர் குறிப்பிட்டதை போன்று இணக்கமான பிரிவுக்கு வழிவகுக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனி திறமைகளோடு படைத்துள்ளதால் நாம் தனித்து செயல்பட்டால் அந்த இலக்கினை சிறப்பாக அடைய முடியும் என நினைக்கக்கூடும். வேறுபாடுகளிலும் ஓர் ஒற்றுமை உண்டு. நாம் தேவனுடைய குடும்பத்தில் சகோதரரும் சகோதரிகளுமாக இருக்கின்றோம். நாம் காரியங்களை வெவ்வேறு வகையில்தான் செய்ய முடியும். ஆனாலும் நாம் ஒருமித்து ஒரே நோக்கத்திற்காக செயல்படுவோம். கூறினவர் லெஸ்லி கோ. இணக்கமான பிரிவு என்பதில் தாழ்மை எவ்வாறு உதவி செய்கின்றது? நம்மால் ஒத்துக்கொள்ளக்கூடாத காரியமாக இருப்பினும் ஒரு நோக்கத்திற்காக அவர்களோடு எப்படி ஒருமித்து செயல்பட முடியும்? ரோமர் 14வது அதிகாரம் 1 to 10 வரை. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.